என் டைரக்டர் ராஜேஷ் சார். அவரை பற்றி நான் சொல்லணுங்கிறது ஒரு பற்றியே தெரியும். நீங்கள் வந்து அவர் உட்காந்து இடத்துல பின்னாடி இடியே விழுந்தாலும் சேர் ஓடி ஓரமாக போட்டு அத்தினடா அப்படின்னு போகிற ஜாலியான கேரக்டர். எதை பற்றி கலப்பட மாட்டார். சூப்பராக பண்ணியிருக்காங்க இல்லையா மேடம்? எனக்கு கேட்டால் அவங்க வந்து ஒரு நடிப்பு அரைக்கி தான் அவங்க. நம்ம சோனியா மேம், சமஞ்சி, அனிதா, இதில் அப்படியே சீரியலில் வந்து அன்னை தெரசாவாக இருப்பாங்க. அப்படியே கான்ட்ரவர்ஸாக இருக்கும். பத்திரிகை துறை, ஊடகத்துறை, திரையுலக தாமான், நீங்கள் அமர்ந்திருக்க அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ஜேம்ஸ் கார்த்தி சாருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சென்டாயன் சொன்ன மாதிரி பல வருஷம் போராட்டம் தான், அது முட்டிப்புள்ளி வச்சாரு, என்ன டயர்ட் ஆகிருந்தது. தேங்க்ஸ் சார், கார்த்தி சார். இந்த ஸ்டேஜ் ஏற்ற காலம் நீங்கள் தான். என்னன்னாக்கா அவன் வழக்கமாக எல்லா ஏடியும் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுட்டு அலைவாங்க. அந்த மாதிரி அலைஞ்ச காலகட்டத்தில் தான் சாரோட அறிமுக கிடைக்கும் போது தான் எனக்கு வந்து கதை சொல்லும் போது அவர் சொன்னார், அவருடைய டூ ஸ்டோரி சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப்பை சொன்னார். உண்மையிலேயே வந்து கேட்கும் போதே இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு இதுதான் இருந்தது. என்னன்னா அவருடைய ஸ்கிரிப்டை பண்ணணும் என்பதை அவர் சொல்லும் போதே நான் இதுவாச்சு. உண்மையிலேயே சின்ன வயசுல கஷ்டப்பட்டு இன்னைக்கு சிங்கப்பூர்ல போயிட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேனா இன்னைக்கு வந்து செய்யாறு சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ட்ரஸ்ட் மூலியமா மெடிக்கல் ஹெல்ப்பு, எஜுகேஷன் ஹெல்ப்பு நிறைய இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ பண்ணிட்டு தான் இருக்காரு. உங்களுடைய சேவை தொடர்ந்தோம் சார். என் டைரக்டர் ராஜேஷ் சார். அவரை பற்றி நான் சொல்லணுங்கிறது ஒரு பற்றியே தெரியும், இருந்தாலும் சொல்லணும் சார். நன்றி சார், எனக்கு உங்களுடைய உதவியாக சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னன்னா எவ்வளோ படங்கள் என்ன இது பண்ணாலும் ஒரு ராஜேஷோட அசிஸ்டன்ட் ஆகும்போது உங்களுடைய இது பேர் சொல்லும்போது எனக்கு அந்த ரெகனஸ் கிடைச்சது, அங்கேயே கிடைச்சது. அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன், ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி டீல் பண்ணணும், ஒரு டீமை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து அவர் உட்காந்து இடத்துல பின்னாடி இடியே விழுந்தாலும் சேர் ஓடி ஓரமாக போட்டு அத்தினடா அப்படின்னு போகிற ஜாலியான கேரக்டர். எதை பற்றி கலப்பட மாட்டார். என்னன்னா நம்மள அதான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கடவுள் இருக்கிறப்ப மேலே வந்து சாங் செட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம வீணா மாஸ்டர் இவங்க எல்லாமே போயிட்டு வந்து லிரிக் பேப்பர் வந்து நாங்கள் விட்டு வந்துட்டோம். ஆஃபீஸில் விட்டு வந்துட்டோம். இப்போ சாங்குக்கு வந்து லிரிக் பேப்பர் தான் ரொம்ப முக்கியம். அங்கே பார்த்தீங்கன்னா டைரக்டர் கேட்குறாரு, கார்த்தி எங்கடா லிரிக் பேப்பருன்னா விட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் கத்தி கூத்தா போட்டு ஸ்பாட்டே காலி பண்ணியிருக்கோம். இவர் போனார், ஒரு மொபைல் எடுத்தாரு, அந்த சாங்கை ஒரு மொபைலே இருக்குது, ஓரமாக சேரை போட்டு 5 நிமிஷம் எழுதி மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டாரு. சூனி கூலாக போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சார் மூலமாக டீமை ஹேண்டில் பண்ண நிறைய கற்றுக்கிறேன் சார். சார் ரொம்ப கூலாக இருப்பார். நரேன் சார் நான் கம்மிட் ஆனோடனே நரேன் சார் தான் கால் பண்ணேன். சார் இந்த மாதிரி கம்மிட் ஆகணும் சார், நீங்கள் நடிக்கணும். ஒன்றுமே சொல்ல இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது இது நீ பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பண்ண பண்ணுறேன், நான் நடிக்கிறேன், இது இப்படி தான் போகணும். அவர் பிஸி சொல்லல, அப்போ வந்து பயங்கர பிஸியாக தான் இருந்தார். எனக்கு எங்கே அவ்வளோவில் இருந்தார். அப்பவும் வந்து கால்ச்சிட்டு ஒதுக்கி எனக்காக சார் நிறைய சார் லவி சார், தேங்க்யூ சார். இனியா மேம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டில் வந்து 3 ஜேனரில் இருக்காங்க, 3 காலகட்டங்கள் இருக்குது. 20 வயசு அதாவது நம்ம நந்தாவில் வர கையில் பாவாடை ஷர்ட்டில் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இருக்காங்க. 3 ஜேனரில் 3 மாதிரி. இல்லைன்னா ஒரு கெட்டப் மாற்றிட்டு வந்து நடிக்கிறது இல்லை, வெவ்வேறு ஜேனர் ஏஜே மாறும். 3ம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இல்லையா மேடம்? எனக்கு கேட்டால் அவங்க வந்து ஒரு நடிப்பு அரைக்கி தான் அவங்க. ரொம்ப அந்த படத்தில் நிறைய ஸ்கோப்பை நிறைய இது பண்ணியிருக்காங்க. நம்ம சென்றாயன் வழக்கம் போல் என் நண்பன் ஸ்பாட்டில் வந்து என்ன துருத்துன்னு இருக்கார்ல சொன்னார் இல்லையா, அவர் தான் துருத்துன்னு இருப்பார். நான் கூப்பிட்டு ரொம்ப சொன்னேன், நண்பா இன்னும் நீ துருத்துன்னு நான் இருக்கிறேன், 2 பேரும் வந்து ஸ்பாட்டில் ஏதாவது ஆகிடும். இவர் வந்து நம்ம சென்றாயன் வந்து நம்ம சோனியா மேம் பார்த்து ஒரு சவுடியில் கத்தி கூப்பிடணும். நம்ம பாலகிருஷ்ணன் எதில் கத்தினார், தமிழ் படம் தலைவா சூப்பராக நீங்கள் வந்து செட்டான கேட்டு சின்ன கேட்டாக இருந்தாலும் பேசக்கூடிய கேட்டு. அதே மாதிரி நம்ம ஆரியன் சின்ன கேட்டு தான், ஆனால் பவர்ஃபுல்லான கேட்டு எல்லாருமே. சார் மூர்த்தி சார் சார் அவர்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. என்னன்னா ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒருவர் நம்ம மூர்த்தி சார், அவரும் இன்னும் கண்டிப்பாக பேசக்கூடிய ஒரு கேட்டாக இருக்கும். சார் வெங்கடேஷ் சார்
கார்த்திக் நண்பர், நீண்டகால நண்பர். அவர் என்னன்னாக்கா லிரிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் கரெக்ஷன் அனுப்பிட்டே இருப்பார் வாட்ஸ்அப்பில். சலிக்கவே மாட்டார். இது ஓகே சார், இது ஓகே சார், இது ஓகே சார் சொல்லி இது பண்ணிட்டே இருப்பார். மியூசிக் சசி நானும் ரொம்ப நண்பர்கள். இன்னொரு ஜெரால்டுன்னு ஒருத்தர் இருக்காரு, சசி அண்ட் ஜெரால்டு 2 பேரும் தான் மியூசிக் ஆகுது. ஜெரால்டு உடம்பு சரியில்லை, அவரால் வர முடியல. என்னன்னா கம்மூசி உள்ளே போய் பேசிட்டே இருப்போம். ஏதோ ஒன்று டக்குன்னு போய்ட்டு தட்டின்னு போய்ட்டு இது வந்துடுவார். நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஜுபின் சார், இந்த படத்தை தூக்கி நிற்கிறது ஜுபின் சார். பிஓபி பாஸ்கர் சார், அவர் வந்து அவர் கேமராமேன் ஸ்டாண்டாக இருக்கும்போது நான் ஸ்டாண்டாக இருக்கும்போது வைசாகில் ஒரு படம் ஷூட்டிங் போனோம். அது வேற இது. அங்கேருந்து அவர் அசிஸ்டன்ட் கேமராமேன் இருக்கும்போதும் நான் அசிஸ்டன்ட் இருக்கும்போதுமே 2 பேர் ட்ராவல் பண்ணிக்கிறோம். அவர் சபாபதி கம்மிட் ஆகிட்டு என்கிட்ட சொன்னார், விஷ் பண்ணேன். அவருக்கு எனக்கு ஒரே ஒத்துமைனா இந்த டைம் பஞ்சுவாலிட்டி வந்து கேப்பர் பண்ணுவோம். 2 நிமிஷம் லேட்டாக வந்துச்சுன்னா அவருக்கு கற்றுவார், நான் 2 நிமிஷம்னா அவருக்கு கற்றுவார். 2 பேருமே போட்டி ஸ்பாட்டுக்கு வரும் டைமில். காலையில் 5:50க்குனா 5:40 ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எடுத்துக்குவேன். அவர் லேட்டாக வந்தால் தான் அவருக்கு 2 பேருக்குமே அந்த டைமிங்கில் 2 பேரும் போட்டி வேலை செஞ்சதுனால தான் ஒரு நாளைக்கு 3 சீன் 4 சீனு 3 ஷிஃப்டிங்கு இந்த படத்தை 30 நாள் முடிச்சதுக்கு காரணம் ஒட்டுமொத்த டீம் ஒர்க்கர் தான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணி 30 நாள் நான் பார்க்க முடியும். சாரி வேற ஆஜித் லவ் டுடே பயங்கர நெகட்டிவான கேரக்டர், எல்லாரும் மனுஷனும் பாசிட்டிவான அந்த அஜித். இதில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு ஒரு பையனாக நடிச்சிருக்காரு. இல்லைன்னா ஒரு சீனில் வந்து குறிப்பிட்ட அந்த ஜாதி பீப்புள்ஸ் வந்து இவர் மேலே அஜித் மேலே வாமிட் பண்ணுவாங்க. சலிக்காம முகம் சலிக்காம அந்த வாமிட்லாம் அந்த வாந்தில எடுத்து உடைச்சி திருப்பி ஓகே உண்மையில சார் அப்படின்னு சொல்லிட்டு சலிக்காம பண்ண அஜித், அதான் வேற லெவலு. அவர் வந்து ஒரு சிங்கராக தான் பார்த்துருப்போம் அஜித்தை. இதை ஒரு நல்ல டான்ஸராக பார்க்கலாம். கிஸ்டா இல்லைன்னா அவங்க லவ் டுடே கிளாப்பு இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு லவ் கேர்லாக க்யூட்டாக +2 ஸ்டூடெண்ட்டாக ஒரு சீன் ஒரு முறை சொன்னால் போதுங்க, அப்படியே உள்வாங்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு அசால்ட்டாக தலையிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க கேட்டு சின்ன கேட்டால் தான் நம்ம சோனியா மேம், சாமி மேம், இல்லைன்னா சமஞ்சி, அனிதா. இதில் அப்படியே சீரியலில் வந்து அன்னை தெரசாவாக இருப்பாங்க, அப்படியே கான்ட்ரவர்ஸாக இருக்கும். அவங்க வந்து வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லுவான். இல்லைன்னா அவங்க வந்து சின்ன கதாதாலும் இதில் வந்து இல்லைன்னா அவ்வளோ பேசப்படி ஒரு அன்னை தெரசா மாதிரி அந்த இதில் நடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஜேம்ஸ் கார்த்திக் சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த படத்தை நீங்கள் ஊடகத்துறை வணக்கத்துறை இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். இது நெக்ஸ்ட் மந்த் 4ஆம் தேதி இது படம் ரிலீஸ் ஆகுது, உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.